குறிக்கோள் தெளிவாக இருந்தால் அதை இன்னும் இன்டென்சிஃபை பண்ணுங்க. குறிக்கோள் தெளிவாக இல்லைன்னா நீங்களே கண்டுபிடிங்க. இது 98 காப்பி அடிச்சு எழுதுகிற விஷயம் இல்லை. எப்படி 2 கைரேகைகள் 2 மனிதர்களுக்கு ஒன்றாக இருக்காதோ அதை போன்று 2 மனிதர்களுடைய ஆன்மீக குறிக்கோள்கள் ஒரே மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எதனாலன்னா பாபுஜி மகாராஜ் இன்னும் சென்ட்ரல் ரீஜனில் நீஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. அவருக்கு முன்னாடி லாலாஜி மகாராஜ் நீஞ்சிட்டு இருக்காரு. அவர் தான் கற்றுக்கிற விஷயத்த இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கு, விஸ்பரில் இருக்குது. அவர் அடுத்தது 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 அப்படின்னா அவர் கொடுத்ததுக்கப்புறம் அவர் இன்னும் முன்னாடி போகிறார். அங்கே என்ன இருக்குது அங்கே போகும்போது தான் தெரியும். ஏன் இவ்வளோ விஷயங்கள் இப்போ சொல்கிறீங்க, இவ்வளோ நாளாக ஏன் சொல்லன்னு தாஜியை கேட்கும்போது பல விஷயங்கள் எனக்கே இப்போ தான் தெரியுதுன்றார். அவர் மாஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவருடைய ஹியூமிலிட்டியை காட்டுது. 2வது கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ விஷயம் இருக்குது. ஆன்மீக பயிற்சின்றது வெறும் 13th பாயிண்ட்லேயோ இல்லை ஒரு இந்த இதுதான் குறிக்கோள்லாம் கிடையாது, மாறிட்டே இருக்கும். இதற்கு நீங்கள் தயாராக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஆன்மீக பயிற்சியானது இன்னும் செவனமாக மாறணும். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஆன்மீக முன்னேற்றங்களும் அதை நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களும் இன்னும் மாறும்.